ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது ஒரு சார்ஜிங் ரிலேட்டடான ஃபால்ட்டு. இப்போ விவோ செல்லில் பெரும்பாலும் சார்ஜ் போடும்போது அனேபிள்டு சார்ஜ் அப்படிங்கிற ஒரு எரர் ஒன்று வரும். கான்டாக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். இன்னொரு எரர் வந்து டெம்பரேச்சர் டூ லோ, டெம்பரேச்சர் டூ ஹைங்கிற வரும். அது வேறு எரரு. இப்போ நான் சொல்லக்கூடிய எரர் வந்து அனேபிள்டு சார்ஜ் அப்படின்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் சார்ஜரில் ஆம்பியர்லாம் எடுக்கும், 1.6 வரைக்கும் எடுக்கும். அப்புறம் அது மாதிரி இண்டிகேஷன் காட்டும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இண்டிகேஷன் கட் ஆயிரும், அந்த ஆம்பியரும் 0.2 லெவலுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. ஓகே, ஸோ இதுதான் ஃபால்ட்டு. இப்போ நிறைய செல்லில் வரும், Y71, V7 ப்ளஸ்ஸு, நிறைய மாடலில் இந்த ஃபால்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இது நிறைய காரணம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் பேட்டரி மாற்றி ரெடி பண்ணிடுவாங்க. பேட்டரி மாற்றினா என்ன ஆகும், அந்த ஃபால்ட் ரெடி ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஃபால்ட்டு வந்து எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பேட்டரி மாற்றாமல் அதை ரெடி பண்ண முடியுமா, அதே பேட்டரியில் நம்ம ரெடி பண்ண முடியுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே நம்ம டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு போவோம். Enable discharge. ஓகே, ஸோ நான் சொன்னது வந்து இந்த எரர் தான். ஓகே, நிறைய பேர் நீங்கள் சர்வீஸில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு எரர் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த எரரை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஃபால்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம பேட்டரியை வந்து மாற்றாமலே அந்த பேட்டரியிலே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக அது வந்து இந்த பேட்டரியில் உள்ள அந்த ஐடி லைன் இருக்கு இல்லையா, பேட்டரியில் என்ன இருக்கு இல்லையா, இதில் என்ன இருக்குது, ஒன் சைடு ப்ளஸ், இன்னொரு சைடு மைனஸ், ஒரு சைடு இந்த ஐடி லைன் இருக்குது. ஓகே, இந்த ஐடி லைனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா, இந்த ஐடி லைன் டு கிரவுண்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு 10 கிலோ ஓம்குள்ளே வேல்யூ வரணும். ஓகேயா, நான் சொல்கிறது இந்த விவோ மாடல் உள்ள பேட்டரி சொல்கிறேன். ஓப்போ ரியல்மிக்கு கொஞ்சம் வேறு வித்தியாசம் வரலாம். ஓகே, ஸோ 10 கிலோ ஓம் கிட்ட வரணும். ஆக்சுவலாக நான் வந்து இதை செக் பண்ணும்போது இவ்வளோ வேல்யூ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 32 கிலோ ஓம் வந்துச்சு இந்த பேட்டரிக்கு. ஓகே, ஸோ அப்போ வேற ஒரு போர்டில் இருந்து எடுத்து இந்த 10 கிலோ ஓம் வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணினேன். அந்த ஃபால்ட் வந்து சரியாயிருச்சு. ஓகே, ஸோ அந்த பேட்டரியில் நான் ரீப்ளேஸ் பண்ணணுன்னதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வந்து, இப்போ ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வேறு ரெசிஸ்டர் வச்சுட்டேன். இப்போ நான் எந்த ரெசிஸ்டர் அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டலாம். ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் வந்து தான் என்ன ஆகுது, இது வந்து ஐடி லைனில் உள்ள ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இது வேல்யூ வந்து நம்ம எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேட்டரியில் உள்ள இந்த ஐடி லைன் இருக்கு இல்லையா, இந்த ஐடி லைனில் நம்ம இதில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ பாருங்க, 10 கிலோ ஓம் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் 10 கிலோ ஓம் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 32 கிலோ ஓம் இருந்தது. ஓகே, அந்த ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டேன். அந்த ரெசிஸ்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரெசிஸ்டர் வந்து ஐடி லைனில் உள்ள ரெசிஸ்டர் வந்து பேட்டரியில் உள்ள ரெசிஸ்டர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 32 கிலோ ஓம் இருந்தது. ஓகே, இதுதான் அந்த ரெசிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அதே அந்த கிரேவி பேட்டரி தான் உள்ளே கிடக்குது. சார்ஜ் கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆச்சுன்னா இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் அந்த எரர் ஆயிரும். ஓகே, அனேபிள் சார்ஜ் அப்படிங்கிற எரர் ஆகும். ஸோ இதில் அந்த எரர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், எரர் வரல. ஓகே, இந்த பேட்டரி சிம்பிள் காமிச்சிருச்சுனால என்ன அர்த்தம், உங்களுக்கு செட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து யாருக்காவது இது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேட்டரி மாற்றி
இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அந்த பேட்டரி மாற்ற வேண்டாம். பேட்டரி மாற்றாமலே என்ன பண்ணுங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பேட்டரி மாற்றுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 500 சம்திங் எவ்வளோ வரும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேட்டரி சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் பேக்கப் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் மணியும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.